இப்போது எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் ஒருவரை இணைத்துக் கொண்டு வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்றைய தினம் எடுக்கின்ற பணி பகிஷ்கரிப்போடு தொடர்புடைய ஒருவரை நாங்கள் தொடர்பு கொள்ள இருக்கிறோம். அவர் வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தொடர்பான தலைவர் ராஜேஸ்வரன். இப்போது அதற்கான வாய்ப்பை நாங்கள் எங்களுடைய வவுனியா பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்துக்கு வழங்குகிறோம். கபில்நாத், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். வணக்கம். வவுனியாவில் இருந்து நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். வவுனியா பேருந்து நிலையத்திலே இருந்து நாங்கள் உங்களோட தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த வேளையிலே வவுனியா இந்த வட மாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களிலும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் ஊடாக பேருந்து நடவடிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற வேளையிலே வவுனியாவில் இருந்து மாத்திரம் வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமானது தனது சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் இதற்கான காரணம் என்ன, இந்த வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர் ஒன்றியத்தினுடைய இந்த பகிஷ்கரிப்பிலே இந்த வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் ஏன் பங்கேற்கவில்லை என்பது தொடர்பாக வவுனியா மாவட்ட பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற STK ராஜேஸ்வரனுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ராஜேஸ்வரன் அவர்களே. இன்றைய இந்த வடமாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்து சேவைகள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற வேளையிலே வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் நீங்கள் சேவையில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? வணக்கம் கபில். இன்றைய இந்த வவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய போக்குவரத்து சமூக நிலைக்கு இன்று வடமாகாணத்தில் 4 மாவட்டங்கள் சேர்ந்து வவுனியா மாவட்டத்தில் இருந்து அனுப்புவதை வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபரினால் 2010ஆம் ஆண்டு நமக்கு வழங்கப்பட்டது. இதன் காரணம் என்று சொன்னால் வவுனியா மாவட்டத்திலிருந்து வவுனியா செட்டிகுளம் மெனிக் முகாமிலிருந்து மீள்குடியேற்ற போர்வையிலே மக்களுக்குரிய மீள்குடியேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பேருந்துகளுக்கு அங்கு மக்களுடைய போக்குவரத்து வசதியை முன்னிறுத்தி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய அனுமதியுடன் எமது 8 பேருந்து பஸ் வண்டிகளுக்கு பாதுகாப்பு பத்திரம் வழங்கப்பட்டது. இது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய அனுமதியுடனும் எமது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர்களுடைய அனுமதியுடன் வழங்கப்பட்டது. இந்த பாதை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதோ இடைநிறுத்துவதோ தனியார் பேருந்து உரிமையாளர் கம்பெனிகளுடைய கையெழுத்திலோ இல்லாது எமது நிர்வாகத்திலேயோ கிடையாது. இதை மாற்றவோ நிறுத்தவோ முழு அதிகாரமும் அரசாங்க அதிபர்களுடைய இருப்பதால் நாம் எமது இன்றைய போராட்டத்துக்கு நாம் முகம் கொடுக்க முடியாத நிலை நமக்கு இருக்கிறது. இந்த நேரத்திலே இது தொடர்பாக இந்த வழிபடுதல் தொடர்பாக ஏனைய அரசு அதிகாரிகளுடன் அல்லது இது நீங்கள் சொல்லுங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் நீங்கள் இதற்கு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் தொடர்பாக கலந்துரையாடுங்கள். பல நடைமுறைகள் எமது வவுனியா மாவட்ட அமைச்சர்களுடன் நாங்கள் கலைத்துள்ளோம். அதன் பின்பு அவர் இடமாற்றம் சென்று இப்பொழுது மட்டக்களப்புக்கு சென்று இருக்கின்றார். அதன் பிறகு எமது வவுனியா மாவட்ட அரசாங்கங்களுடைய சென்ற வாரமும் நாம் கரிச்சந்திர பண்டார அவர்களுடன் இது தொடர்பாக அவர் இது சம்பந்தமாக தான் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கடிதம் அனுப்பி அவர்களுடைய அனுமதியை, அதாவது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய போக்குவரத்துக்கான அமைச்சர்களுடைய அனுமதியை பெற்று அதன் பின்பு இந்த பாதை அனுமதி பத்திரங்களுக்கு தான் நடைமுறைகள் பின்பற்ற இயலுமோ என்பதை எமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அத்தோடு கடந்த வாரம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபருடைய அவர்களுடைய பதிலாக முல்லைத்தீவு மாவட்ட சங்கத்தினுடைய தலைவர் அரசாங்க அதிபரிடம் வருகின்ற பொழுது அவர் உத்தரவாதம் ஒன்று கொடுத்திருக்கின்றார். தான் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுடைய தலைவர்களுடைய கவனத்துக்கு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். எனக்கு ஒரு கால அவகாசம் தருமாறும் இன்றைய இந்த பகிஷ்கரிப்பை கைவிடுமாறும் கேட்டதற்கு அமைவாக
அதை பின்பற்றாமல் எமது அரசு அதிபருடைய பேச்சை மட்டுப்படுத்தாமல் இன்று தொடர்ந்து அவர்கள் இன்றைய இதை செய்வதாக நான் அறிகின்றேன். இது தொடர்பாக தற்போது வடமாகாண சபையிலே போக்குவரத்து அமைச்சர் ஒருவர் இருக்கின்ற போது அவர்களோடு நீங்கள் இதனை இது தொடர்பாக கலந்துரையாடவில்லையா அல்லது கலந்துரையாடிய இது பலனும் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்க்கிறது? உண்மையிலேயே வடமாகாண சபை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்காக எமது வடமாகாண சபை அமைச்சர் கௌரவ அமைச்சர் டெனீஸ்வரன் அவர்களுடன் நாங்கள் 2 சந்திப்புகளை மேற்கொண்டோம். இந்த சந்திப்புகளில் இவ்விடயம் தொடர்பாக ஆராயப்படவில்லை. எமது இந்த 9ஆம் மாதம் எமது பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றது. அதற்கு கூடி எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருந்தார். வருகின்ற தை மாதம் 2014ஆம் ஆண்டு தை மாதம் 5 மாவட்டங்களுடைய சங்கங்களும் புதிதாக நிர்வாகங்களை தெரிவு செய்து அந்த நிர்வாகத்தினூடாக ஒரு வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தை தன்னுடைய தலைமையிலே ஏற்படுத்துவதாக நமக்கு அறிவித்திருந்தார். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வேளையிலே நீங்கள் வவுனியாவில் இருந்து மாத்திரம் ஏனைய மாவட்டங்களுக்கான சேவையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஏனைய மாவட்டங்களுடைய புறக்கணிப்பு பயிற்சியளிப்பு இடம்பெறுகின்ற வேளையிலே உங்களுடைய பேருந்துகளை சரிப்பதில் அல்லது இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது ஏதேனும் இடையூறுகள் ஏற்படும் என்ற சந்தேகங்கள் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த உரிமையாளர்கள், இந்த சாரதி நடத்துனர்கள் நிச்சயமாக எங்களுடைய பேருந்துகளுக்கு இடையூறு விளைவிப்பதன் நிமித்தமாக நேற்றைய தினம் எமது வவுனியா மாவட்ட அரசு அதிபர்களுடன் எமது உபதலைவர் நிர்வாகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் எமது அரசாங்க அதிபரை நேரில் சந்தித்து இன்றைய நிலை தொடர்பாக கலைத்திருக்கின்றார்கள். அதற்கு எமது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் எமக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றார். வவுனியா மாவட்ட இராணுவத்தினருக்கும் எமது வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்காக 5 மாவட்டங்களுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கும் இது தொடர்பாக உடனடியாக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதங்களுடைய பிரதிகள் தற்பொழுது என்னிடம் இருக்கின்றது. இது உடனடியாக இன்றைய தேதியில் அரசாங்க அதிபர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதசாரிகளுக்கும் பிரியாணிகளுக்கும் இந்த போக்குவரத்து துறையில் ஈடுபடுகின்ற சாரதி நடத்துனர்களுக்கும் எந்த விதமான கெடுபிடிகளையும் விளைவிக்கக்கூடாது என்பதில் அவர் உண்மையாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அப்பால் உங்களுடைய இந்த இந்த இன்றைய பயிற்சியளிக்கப்பட்ட அப்பால் வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் ஒன்றியத்துடன் வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் ஒன்றியத்துக்கு வேறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருப்பது தொடர்பாகவும் அறியப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? நிச்சயமாக நாங்கள் இந்த 5 மாவட்டங்களும் ஒன்றாக இருப்பதுதான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆகவே முன்னுதாரணமாக நாங்கள் 5 மாவட்டங்களும் ஆரம்பத்தில் ஒன்றாக இந்த வட இலங்கை தனியார் சங்கத்தை ஆரம்பித்திருந்தோம். சில தன்னிச்சையான வவுனியா பிராந்திய செய்தியாளர் கபில்நாத் காலை வேளையிலேயே பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். வவுனியா மாவட்ட தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ராஜேஸ்வரனிடம் அவர் கூறியிருந்தார், வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பை இன்றைய தினம் மேற்கொண்டாலும் கூட வவுனியா மாவட்டத்திலே தனியார் பஸ்கள் இன்றைய தினம் போக்குவரத்திலே ஈடுபடும் என்று கூறியிருந்தார். இப்போது வடமாகாணத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தனியார் பஸ் உரிமையாளர்களுடைய இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிலவரத்தை அறிந்து கொள்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரியோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் சப்த சங்கரி. வணக்கம் சப்த சங்கரி, இது உங்களுக்கான வாய்ப்பு. வணக்கம் கோவில். நான் இப்பொழுது கிளிநொச்சி பரந்தம் பகுதியில் இப்பொழுது நின்று நேரடியாக நியூஸ் பஸ்ஸோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சேவை பயிற்சியளிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் பரந்தன் பேருந்து தரிப்பிட பகுதியிலே இந்த பணி பயிற்சிப்பு கிளர்ச்சி மாவட்ட பேருந்து உரிமையாளர் சங்கத்தினால் நடத்தப்படுகின்றது. இந்த பேருந்து உரிமையாளர் சங்கத்தினால் வெளி மாவட்டங்களிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பயணம் செய்ய காத்திருக்கின்ற மக்களை ஏற்றிச் செல்வதை எதிர்த்து இந்த தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினால் இந்த பயிற்சிப்பு மேற்கொள்ளப்படுவதாக கிளர்ச்சி மாவட்ட தனியார் பேருந்து பயிற்சி உரிமையாளர்கள் கூறுகின்றார்கள்.
இன்று 7:30 மணி அளவில் வெளி மாவட்டம் குறிப்பாக கேகாலை பகுதியில் இருந்து வருகை தருகின்ற பேருந்துகளை மறைத்து பயணிகள் ஏற்ற விடாது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக இங்கே இருக்கின்ற எங்களுடைய பேருந்து உரிமையாளர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இன்று காலை 6 மணிக்கு அமலாகும் வரையில் இந்த சேவை பகிஷ்கரிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெளி மாவட்டத்தில் இருந்து வெறும் பேருந்துகள் குறிப்பாக வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் செல்லுகின்ற பயணிகளை வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற பயணிகள் ஏற்றிச் செல்வதாகவும் அதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இங்கே இருக்கின்ற பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே நாங்கள் இது தொடர்பான மேலதிகமான செய்திகளை உடனுக்குடனே நியூஸ் பஸ் செய்திகளுக்கு கூடாக நாங்கள் வழங்குவதற்கு இங்கே நேரடியாக தயாராகி கொண்டிருக்கின்றோம். நன்றி சப்தசங்கரி. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கள நிலவரங்களை இன்றைய வடமாகாண பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் மேற்கொள்கின்ற பணி பகிஷ்கரிப்பு தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தமைக்காக. இப்போது நாட்டினுடைய வானிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்கின்ற நேரம். வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் இப்போது நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலநிலை வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்றானது நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் சற்று பலமானதாக வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை மழை காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நாட்டில் மிகவும் குறைவாக காணப்படுகின்றன. இருந்த போதிலும் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தில் சிறிதளவான மழை காணப்படும். அதை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான காலநிலையே நிலவும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் சப்ரகமுக மற்றும் மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் கொழும்பு முதல் புத்தளமூடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் இந்த பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.